நண்பர்களே இன்னைக்கு நான் வந்ததுல இருந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க நண்பர்களே. லைக்கே விழுக மாட்டீங்க நண்பர்களே. ஓகே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம திருப்பி ஆரம்பிங்க சொல்லுங்க. நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசம், சாம்பார், வாட்டர், 4 முட்டை, ஒயிட் ரைஸ். நாலு முட்டை, நீ 4 முட்டை. நீ தானே சொன்ன 4 முட்டை சொல்லுண்டு சொன்னியா சொல்லலையா? அப்படியே மறந்துட்ட. ஓகே டன். அம்மா இரும்பு பெண்மணி நீ. ஓகே சாப்பிடுவோமா நண்பர்களே? அப்பா ஐயோ கொம்பு முளைக்கும் இப்படி முட்டினா ஒரு சில தடங்கள் வருது அப்பப்ப, அதெல்லாம் ஏற்றுக்கணும். அவ சொல்றா மீசை நல்லா இருக்கு. அப்பா பேர் என்ன பேரு? மீசமணி. அதுக்கிட்டே மீசமணி மீசை வச்சிருக்கதே. அப்புறம் என் பேர் என்ன? தோசமணியா? பயலுகடா. சதுமிதா. பயலுகடா. மதுமிதா. பயலுகடா. முத்துலட்சுமி. பயலுகடா. நீ வந்திருந்து வீடியோ ஓட யார் சொன்னா சொன்னா? ஆனால் வீடியோ ஓடிக்கிட்டாப்பா இருக்கு. ஓகே இப்போ நண்பர்களே நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன பண்ண அருமையான ஒரு சாம்பார் தான். அதாவது சாம்பாரை எப்படி சாப்பிடணும்னா ஒரு சில வித்தைகள் இருக்குது, விதங்கள் இருக்குது. என்னடா? எனக்கு உள்ள இருக்க கருக இதுக்குள்ள போட்டு பெசந்து சாப்பிடணும். தரேன் இப்படி குழி போட்டுக்கணும் நண்பர்களே. இப்படி நல்லா குழி போட்டுக்கணும். குழி அதாவது வயக்காட்டில் வந்து வரப்பு வெட்டுற மாதிரி வெட்டிக்கணும். இப்படி வெட்டிக்கிட்டு இப்படி சுற்றி வர குழியை போட்டுக்கிட்டு நடுவில் இந்த சாம்பார் அப்படியே இப்படி இருக்க சாம்பார் அப்படி சாய்ச்சி விடணும். இப்படி சாய்ச்சி விடணும். அப்போ வந்து கலவையாக இது வந்து என்ன பண்ணுன்னா நாளகடவும் கலவையாக மாறிடும். அப்போ மாறும்போதில் என்னென்னா அந்த சோத்தில் போய் இந்த சாம்பார் போய் சேர்ந்து ஒரு மாதிரியான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அது வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா அந்த ஃபுல்ஃபில் தெரியும். அதனால சொல்கிறேன், இது போல் சாப்பிட்டு பாருங்க. அப்படியா? பிசந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமா? அதாவது சாப்பிட்றதுல ஒரு அழகு இருக்குது நண்பர்களே. நம்ம வாட்டுக்கு எடுத்தால் கௌத்தமெல்லாம் இருக்கக்கூடாது. சாப்பாட்டில் ஒரு சில விதங்கள் இருக்குது. எனக்கு இப்போ எச்சி விட ஆரம்பிச்சு நம்மள. சக்தி மசாலாவில் பண்ண சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில். அதாவது என்னதான் குழம்பு வச்சாலும் அந்த மசாலான்ற ஒரு சேர்மம் இருக்குங்க. சக்தி மசாலாவுக்கு ஒரு மகிமை உண்டு, ரொம்ப பாரம்பரியம். பாப்பா ஐயோ சுடுதுடா சாமி. இப்போ என்ன பண்ண சோத்தை இப்படி குழப்பி விட்டு முட்டிக்கிட்டு இருக்காது, எனக்கு வலிக்கும். இப்படி குழப்பி விட்டு இப்படி உருட்டிக்கிட்டு இப்படி இந்த பிள்ளைக்கு ஆண்டு சொல்லி இப்படி ஊட்டன்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு பசிக்குதே முதல்ல. உனக்கு ஊட்டவே இல்லை. அதனால என்ன சொல்லுவார்னா நம்மளோட ஒரு சாப்பாடுன்றது ஒரு சாம்பாரில் இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குமான்றது என்னதே நம்ம மனைவி கையில் சமைச்சு சாப்பிட்டாலும் சேர்மானம் கொண்டு அந்த சக்தி மசாலா அந்த பொடி ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. சக்தி மசாலா சாம்பார் ஒரு விதமான டேஸ்ட் தான். சக்தி மசாலா சாம்பார் வாழ்க. போடுறா. அமேசான் 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 அமேசான். ஆஹா சாம்பார் நான் வேடிக்கை பார்க்கணுமா? அப்புறம் அதுக்கு தானே வந்திருக்கு. அப்புறம் என்னதுக்கு வந்திருக்க? காட்டு இம்பட்டு வேணாம், காலையில பேசந்து ஊத்தணும். அப்படி பேசாம இரு. அப்ப நான் இரும்பு மண்டைய வச்சு முட்டிடுவேன். எங்க முட்டை? ஐயோ நீ என்னதே இரும்பு மண்டையை ஊட்டினாலும் உனக்கு சோறு கிடையாது இன்னைக்கு. இவ்வளோ ஊட்டுவா? இவ்வளோ ஊட்டுவா? இல்ல கருகு பிரசன்ட். இது கொஞ்சம் சாப்பிடு. இல்ல கருகு. அட கொஞ்சம் சாப்பிடு. கருவை பிணைஞ்சு விட்டவா? நண்பர்ல கருவை பிணைஞ்சு விட்டவா ஊட்டிடுவோம். ஓகே
இந்த முட்டையை இந்த சாம்பாரில் உதுத்து விட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கவே, அதாவது கிராமங்களை சொல்லுவாங்க பாருங்களா, அடித்தா என்னதே அடித்தாலும் அந்த சின்ன பையன் சேட்டை திருந்தவே மாட்டேன், எவ்வளோ அடித்தாலும் உதுத்த வயலேண்டுவாங்க. எங்கள் ஏரியாவில் உதுத்த வயலை போடா உதுத்த வலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மதுமி சர்மீதாவில் எவ்வளவோ அடிச்சிருக்கேன், உதுத்து விட்டு தான் நான் உட்காந்துருக்குது. அதுபோல் உதுத்து விட்டு சாப்பிட்டோம்னா வேறு டேஸ்ட்டாக இருக்கு. நம்ம உதுக்குறது, அதுக்கு பேர் தான் உதுக்குறதுன்னுவாங்க. உதுத்த வயலுவாங்க இப்படி உதுக்குறது. எப்போ கடுக உடுத்த இப்படி உதுத்து விட்டு சாப்பிட்டோம்னா இதில் இருக்க ஒரு அருமையும் பெருமையும் சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்னடா இப்போ சாப்பிட்றீங்களா? சாப்பிடுவோம். வாயை ஆண்டுக்கிட்டுருங்க. நண்பரை ஊட்டிடுவோமா? வாயை ஆண்டுக்கிட்டுருங்க. இப்படி உதுத்து விட்ட சோறை நல்லா ஒரு கையை அள்ளி பாப்பாவுக்கு ஆண்டு சொல்லி கொடுத்தோம்னா எப்படி இருக்கும்? எனக்கு 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 இது வருது செம்ம டேஸ்ட் நண்பர்கள. பரவாயில்லையே, ஓ ஸ்டைல் நல்லா இருக்கே. என்ன உனக்கு இது? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? சாப்பாடு. டாப்பாடா? டாப்பாடா இல்லை, போங்க. சாப்பாடு வேணுமா? பசிக்குதா? சரி ரைட்டு. நீ சேட்டை பண்ணக்கூடாது, சரி? சேட்டை காட்டுங்க. அம்மா பாவம், நீ விட்டு அழுதுரும் போது இப்பயே அழுகுற மாதிரி கண்ணு தெரியுது. அழுகுறியா? ஓகே ஓகே, சும்மா நண்பர்களே உருவாய் சும்மா சொன்னேன். அதெல்லாம் என் பிள்ளைக்கு ஊட்டாமே நான் பண்ண போகிறேன். எப்படிலாம் பண்ண மாட்டேன் நண்பர்களே. எந்த ஆக்கட்டுறா சாமி. சரி, இனி மக்கள் பொறுக்க மாட்டீங்க, கமானில் கழுவி ஊற்றாதீங்க, சும்மா ஒரு ஃபன்னு தான். இது வாரு ஓகே. இந்தா புக்கு எப்படி இருக்கு? சிந்தக்கூடாது, ஒரு சோறு கூட சிந்தக்கூடாது. எப்படி இருக்கு? அமேசன் சொல்லு. அமேசமாக இருக்கா? சபாஸ்ரா. இன்னொரு முடியை பணிஞ்சிருமா? உதுத்துருவோமா? உதுத்துருவோம். ஓகே, 2 முட்டையை உதுத்தாச்சு. இதுதான் மதுக்கு சூப்பர் சாப்பாடு. இப்போ மது கப்பு கப்புன்னு சாப்பிடணுமியா? நல்ல பெண்ண செம்ம டேஸ்டாக இருக்கும், உண்மையிலே சொல்கிறேன். என் தங்க பிள்ளைக்கு எல்லாமே தரா பூரா உனக்கு தாண்டா. அன்பான மகள் வந்தால் அப்பாவிடம் சாப்பிட்டாள் சொல்லு. அந்த இன்ப மகராணி என்னை தேடி வந்த என்னமோ பாட்டு. எங்கள் பாட்டு தெரில, ஒன்றும் தெரில, போங்கடான்ட்டு. நீ படிப்பியா? இங்கே படி. என்ன பாட்டு? அன்பான மகள் வந்தால் சொல்லு. எனக்கு பாட்டு அப்பட மாதிரியே பிள்ளை நண்பர்கள். நான் என்ன பண்ணுறது? பாட்டு பாட தெரியும். என்ன பாட்டு? என்னது? ஒருதலையா? என்ன பாட்டு? பா சாப்பிடு. மண்ணு போய் உள்ள உனெல்லாம் பெத்திரிக்காம இருக்கும். ஒப்பனை சொல்லணும். விளக்கமாத்திலே அவன் அடித்தா சரியாக இருக்கும். ஒப்பனை ஒப்பன் பேர் என்ன பேர்? ஒப்பன் பேர் என்ன பேர்? ஐயோ, டக்குனு சாப்பிடு. முழுகு தண்ணி குடிச்சுக்க. லேட் பண்ணக்கூடாதுப்பா. நான் அந்த ஒதுங்கிறேன் தான், நான் அந்த ஒதுக்கி சாப்பிடுறேன். என் சாப்பாடா உனக்கு வந்து முட்டைச்சோறு. நண்பர்களே, குழந்தைகளோட சாப்பிட்றது டேஸ்ட்டு உண்மையிலே இருக்கிறேன். காட்டுங்க. சிந்தா சாமி. சாரி சார், நான் தான். இந்த முருங்கா காயெல்லாம் பிடிக்காது. காயெல்லாம் பிடிக்காதா? காயெல்லாம் சாப்பிட்ற அப்போ காட்டி
மெண்டு புழுங்க. மெண்டுக்கு கொண்டு அங்கே வச்சுருவோம். இது கண்ணு குழந்தைக்கு சாப்பாடு விடுங்க நண்பர்களே, பிள்ளைகளுக்கு. ஆக்காட்டு இந்த ஆக்காட்டு ஆக்காட்டுங்க மதுமா, ஆக்காட்டுங்கடி என் தங்க பிள்ளை. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்க. இந்த உருளைக்கிழங்க உருளைக்கிழங்கடா, நல்லதுடா. ப்ளீஸ் எனக்காடி அப்பா காண்டியா. ஏய் இப்பெல்லாம் இப்போ பண்ணக்கூடாதுப்பா. அப்பா அம்மா கொடுத்தா சாப்பிடணும், சரியா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. மது, உனக்கு சாப்பாடு இங்கே வச்சுருவாப்பா. ரசம் ஊற்றுறா, ரசம் ஊற்ற போகிறேன்ப்பா. நீ சாப்பிடுக்கோ. இந்த உருளைக்கிழங்க சாப்பிடு. ஆகட்டு. அன்பான மகளுக்கு அருமையான சாப்பாடு. ஐயோ சிந்த கூட சமயம் சிந்தனா போச்சு. இந்த உருளைக்கிழங்கு கடிச்சிக்கோ. அப்படி ரச சாப்பாடு பையனால. என்றைக்குமே ஒரு சாப்பாட்டில் ஃபைனல் டச் இருந்ததே மன்னன்போல அது ஒரு ஆரோக்கியம். புளி ரசமா? உண்மையிலே ரசமும் செம்ம டேஸ்டாக இருக்கு. உருளைக்கிழங்கு நல்லதுப்பா. அப்படியா? உள்ள சூப்பர். நெய் தான் எங்கள் பாப்பா கரெக்டாக சாப்பிட்டாங்க. என்னப்பா பசி? அன்னைக்கு ஸ்கூலில் சாப்பிட்டே சாப்பிடலையா? அப்புறம் எப்படி இவ்வளோ பசி இன்றைக்கி? தங்க பிள்ளைக்கு கொஞ்சமே சாப்பாடு எவ்வளோ வச்சுட்டா? காலைல நிறையா வச்சுட்டியா? இந்த உருளைக்கிழங்கு பிணைஞ்சிட்டு வர அப்பா. ஆஹா, போதும்ல? போதுமா? ஓகே நண்பர்களே, சாப்பாடு அம்மாவுக்கு வாய், எனக்கு வாய்ப்பு. அம்மாவுக்கு தான் உருளைக்கிழங்கு. நண்பர்களே, மற்றொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட விட வருவது மதுரை மீசமணி மதுமிதா. வண்டி ஓட்டுங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம், பாய். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. நம்மள நிறைய விபத்து நடக்குது. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. வண்டி ஓட்டுங்க, வண்டி ஓட்டுங்க. சொல்லுப்பா. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி, வணக்கம், பாய் பாய்.